ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஸ்கடர் குடும்பத்தின் 3ஆம் தலைமுறை மருத்துவ மிஷனரியான ஐடா சோஃபியா ஸ்கடர் 1870ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் நாள் தென்னிந்தியாவில் ராணிப்பேட்டையில் டாக்டர் ஜான் ஸ்கடர் ஜூனியருக்கும் சோஃபியா ஸ்கடருக்கும் பிறந்தார். ஐடாவின் தாத்தா ஜான் ஸ்கடர் சீனியர் அமெரிக்காவில் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு டாக்டராக பணி செய்து கொண்டிருந்தார். இந்தியாவின் தேவையை உணர்ந்து ஊழியம் செய்ய தனது இளவயது மனைவி ஹாரியட் ஸ்கடர் மற்றும் 2 வயதையான தனது மகனோடும் இந்தியா புறப்பட்டார். அவருடைய மகன் சிறு வயதிலேயே மரித்துவிட்டார். அதற்கு பின் 8 மகன்களும் 2 மகள்களும் பிறந்தனர். அந்த 8 பேரில் ஒருவர் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது மரித்துவிட்டார். மற்ற 7 பேரும் அமெரிக்காவில் கல்வி கற்ற பின் இந்தியாவிற்கு வந்து ஊழியம் செய்தனர். இப்படிப்பட்ட நீண்ட மிஷனரி தலைமுறையை கொண்ட குடும்பத்தில் பிறந்து இந்தியாவில் நிலவிய பஞ்சம், வறுமை மற்றும் பிணியை பார்த்தே வளர்ந்த ஐடா, நான் ஒருபோதும் மிஷனரியாக போக மாட்டேன் என்று தன்னோடு படித்துக் கொண்டிருந்த தன் தோழிகளிடம் கூறினார். திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆவதே அவருடைய எண்ணமாய் இருந்தது. 1890ஆம் ஆண்டு தன் தாய் நோய்வாய்ப்பட்டு மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்த திண்டிவனம் மிஷன் பங்களாவில் இருந்தபோது தன்னுடைய தகப்பனுக்கு உதவியாயிருக்கும்படி ஐடா இந்தியா வந்திருந்தார். நான் ஒருபோதும் ஒரு மருத்துவ மிஷனரியாக போக மாட்டேன் என்று ஏற்கனவே உறுதியாய் சொல்லியிருந்த ஐடாவின் வாழ்க்கையை மாற்றிய அந்த சம்பவம் ஒரு இரவில் நடந்தது. வீட்டுக்கதவை யாரோ படபடவென்று தட்டும் சத்தம் கேட்டு ஐடா கதவை திறந்து வெளியே வந்தார். ஒரு மனிதன் தன்னுடைய 14 வயது மனைவிக்கு பிரசவம் பார்க்க வரும்படி ஐடாவை அழைத்தார். எப்படியாகிலும் என்னுடைய மனைவியின் உயிரை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினார். ஐடா தன்னுடைய தகப்பனார்தான் டாக்டர் என்றும் உடனே அவரை அழைத்து வருவதாகவும் சொன்னார். ஆனால் அந்த மனிதரோ அதை மறுத்துவிட்டு சென்று விட்டார். சிறிது நேரத்திற்கு பின் வேறொருவர் வந்தார். ஐடா தன்னுடைய தகப்பனை அழைக்க அவரும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். சற்று நேரத்திற்கு பின் மீண்டும் ஒரு நபர் கண்ணீரோடு வந்து தனது மனைவியை காப்பாற்ற வரும்படி அவரை அழைத்தார். இந்த பெண்களுக்கு தன்னால் உதவி செய்ய முடியவில்லையே என்று கலங்கினார் ஐடா. பெண்களுக்கு பெண்கள்தான் பிரசவம் பார்க்க வேண்டும், உயிரே போனாலும் ஆண்கள் பிரசவம் பார்க்கக்கூடாது என்ற மரபு வழி வழக்கம்தான் அதற்கு காரணம். ஐடாவின் உள்ளத்தில் குழப்பம் மேலோங்கியது. மனைவியின் உயிரை விட தங்களுடைய மூட நம்பிக்கையில் மூழ்கியுள்ள இந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய தேவன் என்னை அழைக்கிறாரா என்ற கேள்வியும் அவர் மனதில் எழுந்தது. மறுநாள் காலை பொழுதில் சவ ஊர்வலத்தின் சத்தம் ஐடாவின் காதில் விழுந்தது. அந்த 3 இளம் பெண்களும் அந்த இரவிலேயே தங்கள் குடும்பத்தின் மூட நம்பிக்கைக்கு பலியாகிவிட்டதை எண்ணி மனம் வெதும்பி தன் அறைக்கு ஓடி தன்னை தேவனுடைய ஊழியத்திற்கென்று கண்ணீரோடு ஒப்பு கொடுத்த அவர் இந்தியாவில் பெண் மருத்துவர்களின் தேவையையும் உணர்ந்து கொண்டார். அமெரிக்காவில் ஐடாவின் மருத்துவ படிப்பு முடிந்தது. 1899ஆம் ஆண்டு நியூயார்க் சிட்டியில் உள்ள கர்னல் மெடிக்கல் காலேஜில் இருந்து பட்டம் பெற்ற ஐடா திருமணமாகாமலேயே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இந்தியாவில் உள்ள பெண்களுக்காக அர்ப்பணித்தார். ஐடா இந்தியாவிற்கு ஊழியம் செய்ய வந்து அடுத்த ஆண்டே, அதாவது 1900 அவருடைய தந்தை மரித்து போனார். தன் தகப்பனுடைய இழப்பை தாங்க முடியாமல் அவர் தேம்பி தேம்பி அழுதார். வேலூரில் பெண்களுக்கென்று ஒரு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று எண்ணினார் ஐடா. அதற்கு $8000 பணம் தேவைப்பட்ட போது ஷெல் என்பவர் தனது மனைவியின் நினைவாக வேலூர் பெண்கள் மருத்துவமனைக்கு நிதியுதவி செய்வதாக சொல்லி $10,000 காசோலையில் கையொப்பமிட்டு கொடுத்தார். ஐடாவின் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அந்த பணத்தை வைத்து ஒரு மெடிக்கல் டிஸ்பென்சரி மற்றும் கிளினிக்கை வேலூரில் ஆரம்பித்தார். 2 வருடத்தில் கிட்டத்தட்ட 5000 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தார் ஐடா. சமய சமூக மூடப்பழக்கங்களில் ஊறிப்போயிருந்த மக்கள் மத்தியில் மருத்துவ சேவை என்பது அவ்வளவு எளிதானதாக இருந்ததில்லை. உடம்பிலுள்ள கட்டியை அறுத்து சீழ்பிதுக்கி சுத்தம் செய்து மருந்து வைத்து கட்டி நோயாளியை அனுப்பிவிடுவார் ஐடா. மறுநாள் நோயாளி வரும்போது கட்டு அவிழ்க்கப்பட்டு புண்ணில் விபூதி தூவப்பட்டிருக்கும். அது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் அளவிற்கு பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கும். எளிய மக்களின் அறியாமையை நினைத்து மனவேதனையுடன் மறுபடியும் மருத்துவம் செய்வார் ஐடா. குதிரை பூட்டிய வண்டியில் ஏழை மக்களை சந்திப்பதற்கு மூலை முடுக்கெல்லாம் சிட்டாய் பறந்து போவார். வண்டியின் வருகைக்காக காத்திருக்கும் பெண்கள் கூட்டம் அவரை சூழ்ந்து விடுவர். பெரும்பாலும் நோய் முற்றி போகும் வரை காத்திருந்து டாக்டர் அம்மா அதிசயம் நிகழ்த்துவார்கள் என்று நம்பி வரும் கூட்டம் ஏராளம். இவர்களை காணும்போது ஐடாவின் உள்ளம் உடைந்து கண்களில் கண்ணீர் வடியும். 1902ஆம் ஆண்டு மேரி டாபர்ஷல் மருத்துவமனையை திறந்தார் டாக்டர் ஐடா. சமய சமூக மூட பழக்கங்களால் சிதையுண்டு வரும் கர்ப்பிணி பெண்களைக் கண்டு ஐடா கண்கலங்கினார்.
ராகு காலத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்தை வைத்து தாயின் கால்களை கட்டி போட்டு தாயையும் சேயையும் ஒரே நேரத்தில் சாகடிக்கும் அறியாமையின் கொடுமையை பார்த்து மனம் நொந்து போனார் அவர். அழகிய இளம் பெண்கள் தேவதாசிகளாக அர்ப்பணம் செய்யப்பட்ட கொடுமைகளும் அவர் உள்ளத்தை உடைத்தது. இப்படிப்பட்ட அவல நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த தென்னிந்திய பெண்களின் உடல் நல பராமரிப்பில் தான் மட்டும் தனியே போராடுவது நடைமுறைக்கு ஆகாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட அவர் பெண்களுக்கான ஒரு மருத்துவ பள்ளியை ஆரம்பிக்க தீர்மானித்தார். அவருடைய முடிவுக்கு பலர் சந்தேக குரல் எழுப்பினர். சிலர் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். என்றாலும் ஐடா மனம் தளரவில்லை. மருத்துவ பள்ளியில் இணைந்து படிக்க 3 விண்ணப்பங்கள் வந்தாலே பெரிது என்று பலரும் ஏளனம் செய்தார்கள். மாறாக முதல் ஆண்டிலேயே 151 விண்ணப்பங்கள் வந்தன. அதில் 18 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 மாணவிகள் தவிர்த்து மீதி 14 பேரும் மருத்துவ கல்வி கற்றனர். தேர்வு முடிவில் 14 மாணவியரில் 4 பேர் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றனர். ஐடா பலமுறை அமெரிக்காவுக்கு சென்று மருத்துவமனைக்காகவும் மருத்துவ பள்ளிக்காகவும் நிதி திரட்டினார். மக்களின் நோய் தீர்க்கும் மருத்துவ பணியை தெய்வீக பணியாக நினைத்து மேலை நாட்டு மருத்துவர்கள் சிலர் தங்களை அர்ப்பணித்து மருத்துவமனையில் பணியாற்ற இந்தியா வந்தனர். அவர்களுடைய வருகை ஐடாவுக்கு மகிழ்ச்சியையும் அதிக உத்வேகத்தையும் கொடுத்தது. ஒரு நாள் மருத்துவ பள்ளிக்கு இனி அரசு அங்கீகாரம் கிடையாது, பள்ளியானது கல்லூரியாக உயர்த்தப்பட்டு மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தோடு இணைவு பெற வேண்டும் என்ற ஆணை பெற்றார் ஐடா. பள்ளி கல்லூரியாக உயர்த்தப்பட வேண்டுமானால் அதிகமான பணம் தேவை என்றும் மருத்துவமனையின் அனைத்து பிரிவுகளும் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் ஐடா அறிந்திருந்ததால் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார். அவ்வேளையில் மார்க் என்னும் அமெரிக்க டாக்டர் ஒருவர் ஆண்களுக்கான மருத்துவக் கல்லூரி ஒன்றை நிறுவ வேண்டும் என்று இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்தார். மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு ஏற்ற இடம் வேலூர் என்று பரிந்துரையில் எழுதப்பட்டிருந்தது. ஆண் பெண் இணைப்பு கல்வியினால் பெண்கள் கல்வியும் வளரும் என்பதையும் பெண்கள் பள்ளியை மூட வேண்டிய நிலை ஏற்படாது என்பதையும் உணர்ந்த ஐடா வருங்கால இந்தியாவின் மருத்துவத்துறையின் முன்னேற்றத்திற்கேற்ப அளவுகோலும் பெரிதாய் இருக்கட்டும் என்றார். 1945 ஆண்டு ஆண் பெண் இருபாலருக்குமான கல்லூரி திறக்கப்பட்டது. ஐடாவின் பெயர் இந்தியா முழுவதும் கீர்த்தி பெற்றது. ஒருமுறை அவருக்கு வந்த கடிதத்தில் எழுதப்பட்ட முகவரி இப்படி இருந்தது: டாக்டர் ஐடா, இந்தியா என்று. அவர் வாழ்ந்த நாட்களில் அவருடைய பெயர் தெரியாதவரே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நம் பாரத தேசம் முழுவதும் பிரபலமடைந்தார். இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த பல பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய இந்த தீபம் ஒரு நாள் அணைந்தது. ஆம், 1960 ஆண்டு மே மாதம் 23 நாள் டாக்டர் ஐடா தான் சேவித்த தேவனிடம் சேர்ந்தார். ஆனாலும் அவரால் ஒளியேற்றப்பட்ட விளக்குகள் இன்றும் நம் தேசத்தில் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறது. 1960 ஆண்டில் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரியில் பொன்விழாவை துவங்கி வைத்து பேசிய அப்போதைய ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் டாக்டர் ஐடாவை குறித்து பேசும்போது, தலை சிறந்தவர், அவருடைய அர்ப்பணிப்பும் திட்டமிட்ட வேலையும் எல்லாருக்கும் முன்மாதிரியாயிருக்கிறது என்று புகழுரை ஆற்றினார். தனக்கென்று ஒரு அழகான வாழ்க்கை வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஐடா இந்திய பெண்களின் நிலையைக் கண்டு அந்த ஆசையை குழி தோண்டி புதைத்துவிட்டு அப்பெண்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தார். தன்னுடைய சுய விருப்பங்களை மூட்டை கட்டிவிட்டு பிறர் நலம் கருதி வாழ்ந்தார். தான் வாழ்ந்த நாளெல்லாம் இந்திய பெண்களின் நலனை பற்றிய கனவுகளையே சுமந்து வாழ்ந்து வந்தார். ஏழை எளியவர்களுக்கு செய்யும் சேவை இயேசுவுக்காக செய்யும் தொண்டு என்பதை அவர் நன்றாய் அறிந்திருந்தார். ஊழியம் என்ற பெயரில் ஏழை எளியவர்களை சுரண்டி வாழும் கள்ளர்கள் மத்தியில் இன்றைக்கும் தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி வாழும் தேவ மக்களை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்றுபடுவோம், இயேசுவுக்காக சேவை செய்வோம். God bless you all.